ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ராகி மாவு வச்சு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவை நல்லா அரிச்சிட்டு எடுத்துக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணீரை நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடியாப்ப மாவு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு அதிகமாட்டு தண்ணீரை ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அரிசி மாவில் வைக்கக்கூடிய கொழுக்கட்டையை விடவும் இந்த ராகி மாவில் வைக்கக்கூடிய கொழுக்கட்டை ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு தண்ணீரே போதும். ஃபுல்லாகவே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நிறைய தண்ணீரை ஊற்றிட்டிங்கன்னா கொழுக்கட்டை எந்த ஷேப்புக்கு பிடிச்சாலும் ஒழுங்காகவே வராது. அதே சமயம் நம்ம அவிச்சு எடுத்தாலும் ஹார்டாட்டு இருக்கும், நல்ல சாஃப்டாட்டு வராது. இந்த மாதிரி அளவாட்டு தண்ணீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சாஃப்டாகவே வரும். மாவை சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அந்த கட்டையில் இருக்கிறது எல்லாத்தையுமே வலிச்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். எந்த மாவாக இருந்தாலும் நம்ம வெந்நீரை வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மூடி வச்சிடணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இனி நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். பாதி மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த நெய்லையே சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை இந்த நெய்லையே லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பூரணம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிறுபயிரை நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிறுபயிறு நான் 1.5 கப்பு போல் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு போல் வேக வச்சு சேர்த்துருக்கேன். இந்த பூரணத்துக்கு தேவையான வெல்லத்தையும் சேர்த்துடலாம். வெல்லத்தை நான் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூளும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். எல்லாமே குக் ஆனது தான், அதனால் நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் ஆனாலே போதும். வெல்லத்தை உடைச்சிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த ஹீட்லேயே அது லைட்டாக மெல்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூரணமும் ரெடியாகிட்டு இருக்குது, மாவும் ரெடியாகிட்டு இருக்குது. இனி நம்ம கொழுக்கட்டை அவிச்சிட வேண்டியது தான். மூடி வச்சதுனால காயாமல் மாவு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தட்டி எடுத்துக்கலாம். இலை இருந்ததுன்னா ரொம்பவும் வசதியாகிட்டு இருக்கும். என்கிட்ட இலை இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதிலையே இந்த மாவை வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கை இந்த மாவில் ஒட்டுறதாட்டி இருந்தால் கொஞ்சம் தண்ணீரோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கிடுங்க. ரொம்ப தின்னாட்டு பரத்தணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம பரத்தி எடுத்தாலே போதும்.
நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம். கொழுக்கட்டை ரெசிபினே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் வந்து பூரணத்தை வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒட்டாமல் வந்துடும். எட்ஜில் எல்லாம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக வச்சாச்சு. இனி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒட்டாமலே வந்துடும். எந்த பிளேட்டில் வைக்கிங்களோ அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது எடுக்கும்போது ஈஸியாட்டு வந்துடும். எல்லாத்தையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். கொழுக்கட்டை நிறைய வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டி ப்ரெஸ் பண்ணக்கூடியது எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதில் வச்சே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம், ஈஸியாகவே வந்துடும். இந்த ரொட்டி மேக்கரில் நான் வந்து அந்த பேப்பர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதிலேயே ஒரு உருண்டை எடுத்து வைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் பிளேட்டை போட்டுட்டு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாகவே வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே போதும், சூப்பராக வந்துடும். கையால் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவும் ஈஸியாகிட்டே இருக்கும். இதுலேயும் நம்ம வந்து பூரணத்தை வச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 8 இல்லைன்னா 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். மேலே இருக்கக்கூடிய மாவு மட்டும்தான் நம்மளுக்கு குக் ஆகணும், அதனால் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். பாருங்கள், ராகி மாவு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.